நான் என்ன பண்ணிவிட்டேன்? நேற்று வந்து ஒரு வீடியோ போடுறது தப்பா? என்ன செஞ்சு விட்டேன்ட்டு இம்புட்டு பேச்சை பேசுகிறீங்க? கொளார பாய்ப்பை மக்கா, இம்புட்டு பேச்சாவா பேசுவீங்க? இத்தனை வரைக்கும் இந்த போர் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனுலேயும் இந்த டிவிலையுமே யாத்தே இந்த மாதிரியா இப்படிலாமா நடந்துக்கிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இருக்கிற இடத்துல சரி அது ரொம்ப பெருசாக ஒன்றும் போகல, சரி அதனால் நாங்கள் ஒரு பதட்டம் இல்லாமல் பேசாமல் இருந்தோம். நேற்று பில்டிங்கை விட்டு இறங்கினா திடீர்னு நம்ம முன்னாடி ஒரு சத்தம் கேட்கவும் அதை வந்து சரி நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட அதை சொல்லணும்ட்டு ஒரு வீடியோ போட்டுவிட்டேன். அதுக்கு நீ இருக்கிற பில்டிங்கில் வந்து இன்னும் விழுகலையா, மண்டையில் இன்னும் விழுகலையா, நீ இன்னும் உசுராத்தியா இருக்கியா, இப்படிலாம் கேட்டீங்க. கேட்டு போங்க. இப்படி அப்படியே வரிஞ்ச கட்டிக்கிட்டு இப்படி வரி வரியாக எழுதி அனுப்புறீங்க பார்த்தியா, இந்த கமாண்டை பூரா வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு என்ன பண்ணுறீங்கடா, இந்த ஈரான்காரங்க தான் அந்த குண்டை போடுறாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்கக்கிட்ட அந்த மெசேஜை பூரா அனுப்பிவிடுங்க. அவங்க வேண்டாம் பார்த்து கரெக்டாக என் மண்டையிலையும் நான் இருக்கிற பில்டிங்லேயும் கூட போடட்டும், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்ட் பண்ணுறதுலையுமே தப்பு இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கே இருங்கப்போ. ஆமாம், இது சொல்கிறதுனால யார் வாயும் பூட்டு போட முடியுமா, இல்லை யார் கையும் நம்ம கட்டி வைக்க முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கப்போ உங்கள் வேலையை. இன்னும் எதுக்கு பார்த்துக்கிருக்கீங்க? உங்கள் கமாண்டை பூரா எழுதுங்க, வரி வரியாக எழுதுங்கப்பே.